வள்ளி 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 வள்ளியின் கதை. அண்ணே, என்னண்ணே இங்க உட்காந்துட்டு இருக்கீங்க? வேலைக்கு போலியா இன்னைக்கு? இல்லட தம்பி, வேலை ஒன்றும் பெருசா இல்ல. சரின்ட்டு நான் இன்னைக்கு லீவ் எடுத்துட்டேன். ஐ, இன்னும் 2 நாள்ல ஊருக்கு போயிடுவோம். எப்படிரா அனன்யாவை பார்க்கலான்னு இருந்தேன். அண்ணா வீட்டில் இருக்காங்க. அண்ணியை பார்க்க போலான்ட்டு கூப்பிட்டுட்டு போய் நம்மளால பார்த்துட வேண்டியதுதான். சரி சரிண்ணே, அதான் லீவ் எடுத்துட்டீங்க இல்லையா, போய் அண்ணியா பார்த்துட்டு வரலாம்ல. அதுதான்டா தம்பி நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். போலாமா வேணாமா, இல்ல வீட்ல இருந்து ரெஸ்ட் எடுக்கலாமான்னு. அட என்னென்ன, நானும் இன்னும் 2 நாள்ல ஊருக்கு கிளம்பிடுவேன். வாங்க போய் அண்ணிய பார்த்துட்டு எல்லாருக்கும் நானும் பாய் சொல்லணும் இல்லையா, எல்லாரையும் போய் பார்த்து பேசிட்டு வரலாம் அப்படின்னு சொல்றியா? சரி, இதுவும் சரியான விஷயம்தான். சரி போவோம். அது சரி, இந்த அம்மா உனக்கு போனுக்குன்னு எதனா பண்றாங்களா இல்லையா? எங்கண்ண, போனதும் போனாங்கதான். நானும் ஃபோன் பண்ணி பண்ணி பார்த்தேன் 2 3 தடவை, எடுக்கவே இல்லை. என்ன ஏதுன்னே தெரியல. சரி, எதுக்கும் ஒரு தடவை ரவிக்கு ஃபோன் பண்ணேன். பண்ணி என்ன ஏதுன்னு விசாரிச்சுக்கோ. நான் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேன்றாங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. எப்ப வரதா உத்தேசம்னு கூட தெரியல. சரிண்ணே, நான் ஃபோன் பண்ணி பார்க்கறேன். இப்போ நீங்க கிளம்புங்கண்ணே, போயிட்டு வரலாம். சரி தம்பி, இதை நான் அணுவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இதை நான் கிளம்புறேன். நீயும் போய் கிளம்பிட்டு வா போ. சரிங்கண்ணா. சரி, நாமளும் அனுமாக்கு ஃபோன் பண்ணிடுவோம். ஹலோ அனுமா, எப்படி இருக்க? இல்லை இல்லைம்மா, என்னமோ ஒரு மாதிரி டயர்டாக இருந்துச்சு. அதனால தான் நான் லீவ் போட்டேன். இந்த தம்பியும் இன்னும் 2 நாளில் கிளம்புறேன் நான் ஊருக்கு. லீவ் முடிஞ்சு சரி, எல்லாரையும் அங்கே போய் பார்த்துட்டு எல்லாருக்கும் பாய் சொல்லலான்னா நீயும் அப்படியே அண்ணியை பார்த்த மாதிரி ஆகும்னு சொன்னா. அதுதாம்மா, நாங்கள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் கிளம்பி வரோம். சரி சரிம்மா. சரி, அங்கே பேசலாம். வைக்கிட்டா? வேற ஏதாச்சும் வாங்கின்னு வரணுமாம்மா? சரி சரிம்மா. சரி, அப்போ வச்சிடுறேன். அனுமாவுக்கு எதனா சாப்பிட வாங்கிட்டு போலான்னு பார்த்தா இந்நேரத்துக்கு அவ என்ன சாப்பிடுவானே தெரியலையே. இந்த மாதிரி நேரத்தில் அன்ஹெல்தியாகவும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சரி, அங்கே போனதுக்கு அப்புறமா நாம் அவளுக்கு இந்த டைமில் என்ன சாப்பிடணும்னு தோணுதோ அதையே வாங்கி கொடுக்கலாம். ஏன்னா இந்த டைமில் மூட் ஸ்விங்ஸ் நிறைய இருக்கும்னு சொல்லுவாங்க. நாம் ஒன்று வாங்கிட்டு போய் அதை அவளுக்கு சாப்பிட பிடிக்காம இருந்துச்சுன்னா நம்மளுக்கும் கஷ்டம், அவளுக்கும் கஷ்டம். எதுக்கு தேவையில்லாத வேலை? அங்கே போய் அவளுக்கு தேவையானதை நம்ம வாங்கி கொடுத்துருவோம். அப்பாடா, எப்படியோ சீக்கிரமா குளிச்சுட்டு வந்தாச்சு. கடகடன்னு இப்போ வேலையை ஆரம்பிச்சுட்டு இன்னும் அவங்க வீடு வேற பார்க்க வரணும்னு சொல்லியிருந்தாங்க. ரெடி ஆகிட்டு அவங்க கிளம்பி போகணும். இந்த அளவுக்கு பால் போதும். சரி, இது வெந்துட்டு இருக்கட்டும். நம்ம போய் சீக்கிரமா கிளம்பி ரெடி ஆகிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸ் போடலாம். கமகமானதான் வருது. அவங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏலக்காய் பொடி இருக்குதோ இல்லையோ தெரியலையே. அது போட்டால் டேஸ்ட் நல்லா இருக்கும். சரி, அது எப்படியோ கடைசியில் தானே போடணும். அம்மா கிட்ட கேட்டுக்குவோம். இப்போதைக்கு நம்ம போய் உடனே ரெடி ஆகுவோம். அம்மா, நீங்களே வந்துட்டீங்களா? வாங்க வாங்க. என்னம்மா இவ்வளோ சீக்கிரம் எழுந்து குளிச்சு சமைக்க ஆரம்பிச்சிட்டியா? ஆமாம்மா. சரிம்மா, ஏலக்காய் இருக்குதா? ஆமாம், அந்த பிரியாணி மசாலா இருக்கிற டப்பாங்கள் இருக்கும் பாரு. அது இல்லைம்மா, அது இப்போ பவுட்ரு பண்ணி போட்டால் வாய்க்கு கிடைக்காம இருக்கும். இப்போதைக்கு என்னால் பவுட்ரு பண்ணுறதுக்கு டைம் இல்லை. ரெடிமேட் பவுட்ரு இருக்கா?
இப்போதைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆமாம்மா, இதான் அந்த பிரிட்ஜில் வச்சுருக்கிறேன் பாரு, எடுத்துக்கோ. சரியா? சரிம்மா, நீங்கள் கொஞ்சம் இங்கே பார்த்துக்கோங்கம்மா. நான் போய் உடனே கிளம்பி ரெடியாக வந்துடுறேன். ஆ சரி சரிம்மா, நீ போ, நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் என்னம்மா சாப்பிட்ற? ஐயோ அம்மா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா. அவங்க வேற வீடு பார்க்கறதுக்கு வரேன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதனால நம்ம கிளம்பி போகலாம். நம்ம வேணா இன்னைக்கு ஒரு நாளைக்கு வெளியே எதனா சாப்பிட்டுக்கலாம். எதுக்குமா வெளியே? ஒரு 2 நிமிஷம் கொடுத்தீங்கன்னா நான் எதனா சமைச்சிடுவேன். எதுக்கு சும்மா? அம்மா, டைம் இல்லைம்மா. சரி சரி, நான் சொன்ன நீ கேட்கவா போற? சரி போ, போய் சக்கட்டுன்னு வா. சரிம்மா. கமகமான தான் வருது. இந்த வள்ளி சமைக்கவே மாட்டா அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தேன். இப்போ விதவிதமாக சமைச்சு அசத்துட்டு இருக்கிறா. எனக்கு கூட இதெல்லாம் வராது. ஐயோ ஐயோ, எப்படியோ இந்த மாதிரியெல்லாம் சமைக்கிறாளே, போகிற வீட்டில் பொழைச்சிக்குவா பொழைச்சிக்குவா. எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. இந்த கேரட் அல்வான்றாங்க. என்ன போட்டிருக்கா? பால் போட்டிருக்கா, கேரட் போட்டிருக்கா. ஆனாலும் கமகமானது என்னமோ. சரி, சாப்பிட்டு பார்ப்போம். நம்மளுக்கு இதெல்லாம் எங்க? அந்த காலத்துலலாம் அதிரசம், ரவா லட்டு இதுதான் எங்கள் அம்மா செஞ்சு கொடுப்பாங்க. தீபாவளி அதுவும் வருஷத்துக்கு ஒரு தடவை தான். அதுக்கப்புறம் அந்த தேங்காய் ஒப்பட்டு, பருப்பு ஒப்பட்டு, இதுங்க தான். இப்போதான் என்னமோ விதவிதமாக வந்துட்டுருக்கு. அம்மா, என்னம்மா இப்போதான் போனேன், அதுக்குள்ள வந்துட்டேன்? நான் துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு தாம்மா இருந்தேன். அதனால தான் போனதும் சட்டுன்னு மாத்திட்டு ஓடி வந்துட்டேன். சரி சரிம்மா, சரி வா. இந்த இது வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன். என்ன பண்றதுன்னு பாரு வா. ஆமா, இப்போ இது சரியாயிடுச்சு. இப்போ நம்ம இந்த ட்ரை ஃப்ரூட்ஸை மட்டும் போட்டால் போதும். சரிம்மா, அது பச்சை தின்னா வச்சக்கு வச்சக்குன்னு இருக்காதா? இல்லைம்மா, நான் அதை நெய்யில் போட்டு வறுத்து வச்சிருக்கேன். அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காது. ஓ சரி சரிம்மா, எனக்கு என்ன தெரியும், முன்ன பின்ன பண்ணியிருந்ததுன்னு தெரியும். அதுக்கு என்னம்மா, இப்போ பார்த்து கற்றுக்கோங்க. இந்த வயசுல நான் கற்றுக்குன்னு யாருக்கு செஞ்சு கொடுக்க போகிறேன்? சரிம்மா, ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், அது போட்டுடு. என்னம்மா, மாப்பிள்ளை கிளம்பிட்டாங்களாம்மா? ஃபோன் போட்டு கேட்டியா? இல்லைம்மா, அவரே சொன்னார் இன்னும் 10 நிமிஷத்தில் கிளம்பிடுவேன்னு. அப்போனா இந்நேரத்துக்கு வந்துட்டு இருப்பாங்கம்மா. சரிம்மா, அவங்களுக்கும் சேர்த்து தான் சாப்பாடு செஞ்சுருக்கேன். சாப்பிடாம போகக்கூடாது, சொல்லி வச்சிடு. சரிம்மா, நான் சொல்லி பார்க்குறேன். அவங்க தானே சாப்பிடணும், நான் என்ன பண்ண முடியும்? அனுமா, அடடே, வாங்க வாங்க, உங்களை பற்றி தான் பேசிட்டு இருந்தோம். வாங்க மாப்பிள்ள, வாங்க வாங்க. அத்தை எப்படி இருக்கீங்க அத்தை? நான் நல்லா இருக்கேன் மாப்பிள்ள, நீங்கள் எப்படி இருக்கீங்க? தம்பி எங்க? அவங்கள வரேன்னு சொன்னாங்களாமா, காணோம்? இந்த வண்டி நிறுத்திட்டு வரேன்னு சொன்னா அத்தை. எங்க அத்தை மாமாவை காணோம்? அவரு கொஞ்சம் வெளியே போயிருக்காங்கப்பா. அம்மா ஏதாவது ஃபோன் பண்ணாங்களா? வீட்டுக்கு வந்தாங்களா? இல்லத்தே, பண்ணல. நாங்க தான் பண்ணணும் இனிமே. ஐயோ, நான் ஒருத்தி வந்தவங்கள உட்கார வைக்காம முதல்ல உட்காருங்க மாப்பிள்ள. சரிங்க அத்தை. சரி, நீங்க பேசிட்டீங்க, இந்த நான் போய் காப்பி எடுத்துட்டு வரேன். சரிங்க அத்தை. அனுமா, எப்படி இருக்க? நல்லா சாப்பிட்றியா? வாமிட் எதுனா வருதா அம்மா? இல்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ நான் நார்மலாக தான் இருக்கேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் சாப்பிட்றேன். சரிம்மா, 15ஆம் தேதி செக்கப்மா, மறந்துடாத. நான் ஆஃபீஸில் பர்மிஷன் சொல்லிட்டு வரேன். நீ கிளம்பி ரெடியாயிரு, சரியா? சரிங்க, லீவ் போடலாம் இல்லையா? எதுக்கு பர்மிஷனு? நான் தான் சொன்னேன் இல்லைம்மா, அன்வான்டாக லீவ் போட மாட்டேன்னு. இப்போ இன்னைக்கு லீவ் எடுத்தேன் இல்லையா, நான் போய் சண்டே வேலை செய்வேன். சரி சரிங்க, சரிங்க, முதல்ல உட்காருங்க வாங்க. அனி, அடடே, வாங்க தம்பி, வாங்க வாங்க, வந்து உட்காருங்க வாங்க. இருக்கட்டும் அண்ணி, எப்படி இருக்கீங்க? பாப்பா என்ன சொல்றா? நான் நல்லா இருக்கேன். பாப்பா இன்னும் என்ன சொல்லுவா? ஒன்றும் இல்லை.
இன்னும் கொஞ்சம் மாசம் ஆகணும். சரி சரிங்க அண்ணி. நீங்க ஹெல்த்தியா இருக்கீங்க இல்லையா? நல்லா சாப்பிட்றீங்க தானே? ஐயோ, நான் அதெல்லாம் சாப்பிட்றேன். முதல்ல நீங்க 2 பேரும் உட்காருங்க வாங்க. சரி சரிம்மா, உட்கார்றோம். அப்புறம் என்ன நீ வீட்டில் யாருமே காணோம்? நீங்க யாரை தேடுறீங்கன்னு நல்லாவே புரியுது. அவ உள்ள ரூம்ல தான் இருக்கா. இருங்க கூப்பிடுறேன். ஐயோ, அது இல்ல நீ. அத்தை மாமா அவங்க யாருமே காணோம். அனிதாவையும் காணோம். என்கிட்டயே சமாளிக்கிறீங்களா? சும்மா இருங்க. அனன்யா, சீக்கிரம் வாமா, யார் வந்திருக்காங்கன்னு பாரு. அனி சும்மா இருங்க நீ. ரொம்ப நடிக்காதடா தம்பி, ரொம்ப நடிக்காத. என்ன நீ பிளான் போட்டு தானே கூட்டிட்டு வந்த. உன் அண்ணனா இருந்து அது கூடவா என்னால புரிஞ்சுக்க முடியாது. சும்மா இருங்கண்ணா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்களா எதோ நினைச்சுக்கிறீங்க. சரி விடுங்க, பாவம். அததான் தம்பி அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்றாங்கல்ல. நீங்க ஏன் சும்மா? அதுதானே, என் தம்பி வந்ததும் அவனுக்கு சப்போர்ட் மட்டும்தான் பண்ணுவேன். என்ன நீ மறந்துடுவ. இருக்கட்டும் இருக்கட்டும். அதே நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் தம்பி. நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் தே. மாமா எல்லாம் யாருமே காணோம். மாமா வெளியே போயிருக்காங்க தம்பி. இந்த கொஞ்ச நேரத்துல வந்துடுவாங்க. நீங்க காஃபி எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் அத்தே. மாப்பிள்ள, நீங்களும் எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் அத்தே. அதெல்லாம் இருக்கட்டும். சாப்பாடு சூடா ரெடியா இருக்கு மாப்பிள்ள. காஃபி குடிச்சிட்டு எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். சரியா? ஐயோ அத்தை, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நாங்க அனுவா பார்த்துட்டு போலான்னு தான் வந்தோம். அதெல்லாம் முடியவே முடியாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல மாமா வந்துருவாங்க. எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். எப்ப பார்த்தாலும் வந்தப்பெல்லாம் இந்த மாதிரி ரீசன் சொல்லிட்டு போயிடுறீங்க. இந்த தடவை நான் விட மாட்டேன். சரி சரிங்க அத்தை. அச்சச்சோ, இவங்களா ஒரு வார்த்தை கூட சொல்லல வரேன்னு. வாமா அனன்யா, நல்லா இருக்கியாமா? நல்லா படிக்கிறியா? ஆமாம்மா, நான் நல்லா இருக்கேன். நல்லா படிக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க? அப்புறம் அத்தை எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்குமா. ஏய், என்ன பாரு. அனன்யா, உனக்கு காஃபி எதனா எடுத்துட்டு வரட்டா? இல்லம்மா, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நான் அப்புறமாவே குடிச்சிக்கிறேன். சரி சரி, நீங்களாம் பேசிட்டு இருங்க. இதை நான் வந்துடுறேன். என்ன தம்பி, டீ குடிக்காம எங்கேயோ பார்த்துட்டு இருக்கீங்க? ஐயோ, சும்மா இருங்க நீ. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரிம்மா, எங்கம்மா அனிதாவை ஆளையே காணோம்? மாமா, அவ வெளியே போயிருக்கா மாமா, அப்பா கூட. கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க. ஸ்கூலுக்கு போகணும் இல்லையா? வந்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி சரிம்மா. உனக்கு என்ன லீவாமா? ஆமாம் மாமா, செமஸ்டர் எக்ஸாம் வருது. அதனால லீவ் கொடுத்துருக்காங்க. ஓ, சரி சரிம்மா. ஹாய் கண்ணுங்களா, வீடியோ பார்த்தீங்களா? வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணிடுவீங்க தானே? பண்ணிடுவீங்கன்னு நம்புகிறேன். அப்புறம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய ஒப்பீனியன் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே கண்ணுங்களா, நாளைக்கு பார்க்கலாமா? பாய்.